This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகாவின் எதிர்ப்பை சல்லியாக நொறுக்கிய தமிழக அரசு. ஓசூர் விமான நிலையம் வருது, செம மூவ். தலைப்பு இதுதான். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஓசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணியை தமிழக அரசு 3 மாதங்களில் தொடங்க உள்ளது. இதற்காக அரசு நியமித்த ஆலோசகர் 2 இடங்களுக்கான தடையற்ற மேற்பரப்பு ஆய்வை சமர்ப்பித்துள்ளார். இந்த ஆய்வின் அடிப்படையில் 1 மாதத்திற்குள் இடத்தை அரசு முடிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து விமான நிலையம் அமைக்க விருப்பம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்றன. இருப்பினும் அரசு எந்த இடத்தை தேர்வு செய்கிறது என்பதை பொறுத்தே இது சாத்தியமா என்பது தெரிய வரும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. OLS அறிக்கையின்படி 2 இடங்களிலும் விமான நிலையம் கட்ட சாத்தியம் உள்ளது. முதலாவது TAAL விமான ஓடு பாதையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலும், இரண்டாவது ஒசூரிலிருந்து 15.5 கிலோமீட்டர் கிழக்கே குலகிரிக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது. ஆனால் 2 இடங்களிலும் சவால்கள் உள்ளதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. 2 இடங்களிலும் நிலப்பரப்பு ஏற்ற இறக்கத்துடன் பல்வேறு தடைகள் உள்ளன. இருப்பினும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் விமான நிலையம் அமைக்க முடியும். 2 இடங்களில் சாதக பாதகங்களையும் அரசுக்கு அளித்து அரசு இறுதி முடிவு எடுக்கும் என அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விமான நிலையத்தை அமைக்க தனி விமான கட்டுப்பாட்டு மண்டலம் உருவாக்க பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. 2 மாதங்களில் அனுமதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் உடன் விரைவில் அரசு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. புதிய முதலீடுகளை ஈர்க்கவும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் இந்த விமான நிலைய திட்டம் அறிவிப்பு வெளியான 1 வருடத்திற்கு பிறகு தற்போது இடத்தை தேர்வு செய்யும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது. ஒசூரில் திட்டமிட்டுள்ள பிரத்யேக விமான நிலையத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 தளங்களும் விமான நிலையம் அமைக்க ஏற்றவை என்று முடிவு செய்துள்ளதாக நம்பப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள வான்வெளியை மதிப்பிடுவதற்காக தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட தடையற்ற வரம்பு மேற்பரப்பு ஆய்வில் இந்த முடிவு வந்துள்ளது. இதனால் இந்த 2 இடங்களில் ஒன்றை தேர்வு செய்ய தமிழக அரசு திட்டமிடும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே முன்மொழியப்பட்ட ஒசூர் விமான நிலையத்திற்காக கட்டுப்படுத்தப்பட்ட வான்வெளியை நிறுவுவதற்கு ஒப்புதல் கோரிக்கை தமிழக அரசு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அதாவது, இங்கே பயணிகள் விமானம் பறப்பதற்கு ஏற்ப மற்ற விமானங்களை அனுமதிக்காத வகையில் அல்லது அனுமதி பெற்ற கட்டுப்படுத்தப்பட்ட வான்வெளியை உருவாக்க ஒப்புதல் கோரி தமிழக அரசு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.